பாரத பூமி பல இதிகாசங்களுக்கு சாட்சி நின்ற புனித நிலம். இந்த மண்ணில் பிறந்தது ஒரு மகா காவியம். யுகங்கள் கடந்தும் மனித குலத்துக்கு நியாயம், தர்மம், கண்ணியம், கடமை என்பவற்றின் அர்த்தத்தை கற்றுத்தரும் காவியம். அது மகாபாரதம். இது வெறும் இரு குடும்பங்களின் கதை அல்ல. இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான மாபெரும் போராட்டம். அன்பு, நட்பு, நம்பிக்கை, தியாகம், துரோகம், மனித உணர்வுகளின் எல்லைகளையும் தொட்ட கதை. வாருங்கள், காலத்தின் பக்கங்களை மெதுவாக திருப்புவோம். துவாபர யுகத்தின் அந்த அமர கதைக்குள் நாம் நுழைவோம். பல அஸ்வமேத யாகங்களும் ராஜசூய யாகமும் செய்து தன் ஆட்சியை எல்லையற்ற அளவில் விரிவுபடுத்திய மன்னன் மகாபீஷன். தவமும் புண்ணியமும் நிறைந்த வாழ்வு. அவருக்கு கிடைத்த சிறப்பு பிரம்ம சபையில் கலந்து கொள்ளும் உரிமை. பிரம்மலோகம், தேவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சில புண்ணிய ஆத்மாக்களும் மட்டுமே நுழையக்கூடிய தெய்வீக சபை. ஒரு நாள் கங்கை தேவி அங்கு வந்தாள். அவளது அழகு இயற்கையின் பரிபூரண வடிவம். ஒரு நொடிக்கு மகாபீஷனின் மனமதில் மூழ்கியது. அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு சிதறிய சிந்தனை பிரம்மதேவரின் கண்களில் தவறாகப்பட்டது. பிரம்மன் கோப குரலில், மகாபீஷா, நீ இங்கு அல்ல, மரணலோகத்திற்கு தகுதியானவனாகிவிட்டாய். அதே சமயம், கங்கை, நீயும் மனித உணர்வுகளுக்குள் திளைத்தாயா? அந்த சபையின் மத்தியில் ஒரு சாபம் வழங்கப்பட்டது. மகாபீஷன் மரணலோகத்தில் மனிதனாக பிறக்க வேண்டும். அவனை மோகத்தில் ஆழ்த்திய அதே கங்கை அவனது வாழ்க்கையில் வந்து அவனது இதயத்தை உடைத்துவிட்டு பிரிந்து செல்ல வேண்டும். ஹஸ்தினாபுரத்தின் மன்னன் பிரதீபன், அவரது மூத்த மகன் தேவப்பி சிறு வயதிலேயே சந்நியாசம் ஏற்றார். வம்சம் தொடரும் வாரிசு இல்லாத துக்கம் அவரது மனதை உலுக்கியது. கங்கை கரையில் பல ஆண்டுகள் தவம். பிரம்மசாபத்தின் பலன் நிறைவேற வேண்டிய நேரம் வந்தது. மகாபீஷன் புதிய பிறவியாக சாந்தனுவாக அவதரித்தான். அரண்மனை முழுவதும் ஆனந்தம். பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த இளவரசர். காலம் கடந்து சாந்தனு கல்வி, ஆயுதக்கலை, அரசியல் ஞானம் அனைத்திலும் சிறந்தவரானார். முதுமை அடைந்த பிரதீபன் ராஜ்ய பொறுப்பை சாந்தனுவிடம் ஒப்படைத்து வனவாசம் சென்றார். ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற சாந்தனு ஒரு மான் துரத்தி கொண்டு கங்கை நதிக்கரையை அடைந்தார். அங்கு ஒரு தெய்வீக ஒளி. அவள் கங்கை. சாந்தனு, தேவியா, அப்சராவா? நீ யார்? கங்கை, நான் கங்கை. அந்த ஒரு சந்திப்பு இரு இதயங்களையும் இணைத்தது. சாந்தனு, நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன். கங்கை அமைதியாக கூறினாள். ஒரு நிபந்தனை. நான் என்ன செய்தாலும் நீ என்னை தடுக்கக்கூடாது. எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஒரு முறை கூட அந்த வாக்கை மீறினால் நான் நிரந்தரமாக பிரிந்து செல்வேன். காதலில் மூழ்கிய சாந்தனு அந்த நிபந்தனையை ஏற்றார். திருமணம் நடந்தது. ஹஸ்தினாபுரம் கொண்டாடியது. முதல் குழந்தை பிறந்தது. மகிழ்ச்சி, கொண்டாட்டம். ஆனால் அந்த இரவு கங்கை குழந்தையை எடுத்துச் சென்று கங்கையில் மூழ்கடித்தாள். சாந்தனு அதிர்ச்சியில் உறைந்தார். ஆனால் வாக்கு நினைவுக்கு வந்தது. அவர் மௌனம் காத்தார். 2வது, 3வது, 4வது, ஒவ்வொரு முறையும் அதே சம்பவம். அரசபை கலங்கியது. மக்கள் குழம்பினர். ஆனால் மன்னன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஒரு பக்கம் ராஜதர்மம், மற்றொரு பக்கம் புத்திர வேதனை. இரவு தூக்கமில்லாமல் தவித்தார். அரசவையில் ஆலோசனை. மகாராஜா, உங்கள் சோகத்தை ராஜ்யம் அறிகிறது. சாந்தனு மெதுவாக சொன்னார். போரில் நான் தோற்கவில்லை. ஆனால் ஒரு தந்தையாக ஒவ்வொரு முறையும் தோற்கிறேன். அவரது உள்ளம் கிழிந்தது. ராஜதர்மம் அவரை கட்டி போட்டது. புத்திர பாசம் அவரை உருகச் செய்தது. 7 குழந்தைகள், 7 உயிர்கள், 7 மௌனங்கள், இன்னும் ஒரு பிறப்பு பாக்கி. அந்த குழந்தை வரலாற்றை மாற்றப் போகிறது. அவன்தான் பீஷ்மர். ஆனால் அந்த தருணம் இன்னும் வரவில்லை. இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. தந்தையின் மௌனம், தாயின் ரகசியம், சாபத்தின் நிறைவேற்றம். அடுத்த அத்தியாயத்தில் கங்கை ஏன் குழந்தைகளை மூழ்கடித்தாள்? அந்த 8வது குழந்தையின் விதி என்ன? தொடர்ந்து பாருங்கள். மகாபாரதம், தர்மத்தின் மாபெரும் காவியம்.